செஞ்சா போட்டான். அப்படியா? போன் வரல மாலை போட்டான். மச்சான் பெரிய ஆளா. ஆமா, தம்பி வருது. 108 பொடி ஆயிட்டு வந்துடுறான் காலையில 50 இட்லி தோன்ற மாதிரி பாரு. அதனால வருகா போய் மறுபடியும் சண்டை செய்து அவன் காலை பிடிச்சி கீழே போடாம காலை பிடித்து கிழித்து எரிந்தால் ஒன்றோடு ஒன்று கூடுகிறான் தெரியுமா? என்ன காரணம்? சரதேவி அருளை பெற்றவன். ஆமா, ஆனால் எப்படி பிரிச்சு போட்டாலும் வந்து ஒன்னா சேர்ந்து சண்டை வரும். சேர்ந்துரும். அதனால் அர்ஜுனா மாமா என்னது தெப்பை இந்த தெற்பை ரெண்டா பிளந்தால் இது ரெண்டும் சிரம். ஆமா இது கால். இப்படி மல்லாக்கா அதாவது தலைவேறு கால்வேராக நீ கிழித்து போடு. இந்த செய்கை வீமனுக்கு தெரியும். சபாட் புரியுதா? இப்படி அவன் சண்டை போடும்போது வீமனுக்கு சைகை காட்டு. கால் பக்கம் தலை வரணும், தலை பக்கம் ஒரு கால் வரணும். மாத்தி போட சொல்லு. சரி சாமி. புரியுதா? என்று சொல்லி அழுத்தமோ பேச வந்தால் குடிகட்ட சிறுவனே குதித்து மேற்கனுவம் கொண்டு மகனே சகதேவா, வந்திருப்பவன் யாதவனாகிய நந்தகோபன். இவன் நம்மிடத்திலே சண்டை செய்து புறமுதல் காட்டி ஓடினான் வீமன். ஆனால் மீண்டும் யுத்தத்திற்கு வருகிறான். நிச்சயம் இதிலே ஏதோ சூது இருக்கும். நிச்சயம் இதிலே சூது இருக்கும். என் உயிர் போனாலும் போய்விடலாம். அதனால் நான் பகவானை பழித்தேன். இனி முதல் கொண்டு என் உயிர் போனா கூட சரி. நீ பகவானுக்கு ஆலயங்கள் மடங்கள் கட்டி அவரை நீ துதிக்க வேண்டும். நீ பகவானை பழிக்க கூடாது. அதனால் வேண்டி இந்த நாட்டை உனக்கு நான் இதோ பட்டம் கொடுக்கிறேன். நான் யுத்தத்துக்கு போவேன். சண்டைக்கு பயந்து ஓடி போனவன் பொட்ட சண்டைக்கு உனக்கு தீரம் இருந்தால் வாடா. செய்ய திறமையா